அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 20/11/2025 தேதி முதல் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது உறுதிங்க. அந்த வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்லங்க. இத்தருணங்கள்ல வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள் மாற்றப்படலாங்க. இருந்தாலும் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து வெற்றி காண்பதன் மூலமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உறவினர் பகையால் ஊர் மாற்றம், நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாக இருக்கு. பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கி வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமில்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களிலேயே மிக முக்கிய கிரகமான சனி இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக வக்ர நிவர்த்தி பெற்ற ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் இந்த வாரம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். சகாயஸ்தான அதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டும் செய்வது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நழுவி செல்லலாம். கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை அதிகரித்த வந்த நிலை நீங்கி இனிவரும் காலங்களில் குறிப்பாக அடுத்த 7 நாட்களில் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன் சுமையின் காரணமாக இருந்து வந்த மனக்கவலை நீங்க இருக்கு. உத்தியோகத்தில் வருவதாக இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தனது ஆட்சிய ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. புகழ் பெற்றவர்கள் சந்திப்பு நிகழ இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம், இது மாதிரியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான விருச்சக ராசியில் தனது ஆட்சிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது. சொத்துக்கள் விரயமாகலாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தங்களால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக 3ஆம் நபரின் தலையீட்டால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர் உங்களுடைய குணமருந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையாக நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை உங்களால் தவிர்க்க முடியும். வெளிநாடு செல்லும் முயற்சியை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கிய குறைவையும் அலைச்சலையும் எடுத்து காட்டுது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாதுங்க. நெருங்கி உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உடனுக்குடன் சமாதானம் அடையுங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள பிள்ளை அல்லது பெண் ஒருவருடைய சொந்த பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த பிரச்சனைகளுக்கு
உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான இத்தகைய தருணங்கள்ல நவகிரகங்கள் நம்மை வழிகாட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது அவசியம். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அஷ்டம குருவினால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் மன நிறைவை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வேலை இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வேலை நிமித்தம் காரணமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்விரு துறைகளுக்கும் அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிதி நிறுவனங்கள் உதவுங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்றவாறு கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. புதிய முதலீடுகள்ல எந்தவித தயக்கமுமின்றி நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டின் பிரபல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து லாபகரமான ஆர்டர்களை நீங்கள் பெற இருக்கீங்க. இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 20/11/2025 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல யோக பலன்கள் இத்தருணங்கள்ல காத்திருக்குதுங்க. லாபகரமான பல வாய்ப்பு முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சிறந்த சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குங்க. புகழ் ஓங்கும். சங்கீத சபாக்களில் ஆதரவு பெருக இருக்கு. கர்நாடக சங்கீத பரதநாட்டிய கலைஞர்களுக்கு புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரனும் அவருக்கு துணை நிற்கும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. இக்காலகட்டம் முழுவதுமே கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சில அரசியல் கட்சிகளுடன் கூட்டு சேர்க்கைக்கு வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அரசியலில் வெற்றி பெற ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் என கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்றுள்ள தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கிரக நிலைகளின் அடிப்படை இந்த வாரம் என்பது மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். வயல்கள் செழித்து வளருங்க. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்கு. வயலில் செழுமை மனதிற்கு மகிழ்ச்சியை தருங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு 20/11/2025 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் பெண்களின் நலன்களுக்கு ஆதரவாக நிற்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. இக்காலகட்டம் முழுவதுமே பெண்களுக்கு நினைத்தவைகள் நடக்குங்க. திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு உகந்த மனவாளன் அமைவர். திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாது விரைய மருத்துவ செலவுகளிலிருந்து காத்துக்கொள்ள உதவுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம்
என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் பால் பழம் மட்டும் அருந்தி வந்தால் போதுங்க, நல்ல பரிகார பலன் கிடைக்கும். தினமும் காகத்திற்கு சிறிது நெய், பருப்பு, எள் கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வருவதும் நல்ல பலனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் நாயகனான முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்கி வருவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.